வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிப்பு கிடைக்காத தலைமை வாழ்க்கை இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்திற்காக நாய் போல உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். இருந்தாலும் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரங்களும் ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. உங்களை ஒரு வேலைக்காரனை போலத்தான் அனைவரும் நடத்தி கொண்டும் இருப்பார்கள். இதுதான் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். வெளியில் எவ்வளவு தான் ராஜ நடைகளை போட்டு பெருமையாக உங்களை நீங்களே பேசிக் கொண்டாலும் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இது நிச்சயமாக நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். குடும்பமாக இருந்தாலும், வேலை பார்க்கக்கூடிய இடமாகவே இருந்தாலும், ஒரு விசேஷமாகவே இருந்தாலும் அத்தனை பொறுப்புகளையும் உடைய தோள்களில் நீங்கள் சுமந்து கொண்டு நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று ராஜாவை போல முன்னின்று நடத்திய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் அத்தனை சுமைகளையும் தாங்கி எல்லாரையும் அரவணைத்து சென்றாலும் இறுதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அங்கே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்காது. ஆனால் நீங்களும் முடிந்த அளவுக்கு முழு பக்தியுடன் இருப்பீர்கள். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமலே போய்விட்டது. நீ என்ன பெரிதாக செய்துவிட்டாய், இதெல்லாம் உன்னுடைய கடமை என்று ஒற்றை வார்த்தையில் உங்களுடைய தலைமைத்துவத்தை அசிங்கப்படுத்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கிய ஒரு நபர்களும் அவராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். எல்லாரையும் வாழ வைத்து ராஜாவாக நீங்கள் இருந்தாலும் ஒரு சாதாரணமான மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் கூட உங்களுக்கு கிடைக்காத போது உங்களுடைய நெஞ்சங்கள் படக்கூடிய பாடு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது என்பதை நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். அதே போல் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம கட்டிய எல்லாமே ஒரே நாளில் இடிந்து விழுவது போல கூட தோன்றலாம். அல்லது தவறான ஒரு கல்லை வைத்து கட்டினாலும் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுக்கும். அப்படித்தான் இப்பொழுது சின்ன நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. இது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொழிலாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், பணமாகவே இருக்கட்டும், எதுவாகவே இருந்தாலும் இனிமேல் எல்லாவற்றையும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டுமா என்ற கேள்வி உங்களை நிச்சயமாகவே பயமுறுத்தி போட்டிருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சந்திக்க வைக்கும். அந்த நேரத்தில் உங்களை விடுத்து சென்றவர்களும் நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய தைரியங்கள் மட்டும் உங்களை விட்டு போகவில்லை. ஜோதிடத்தில் சிம்மம் ராசியான உங்களுக்கு மீண்டும் எழக்கூடிய மனவலிமை அதிகம் என்று இப்பொழுது கூறப்படுகிறது. ஒரு மரம் புயலில் சாய்ந்தாலும் அதனுடைய வேர்கள் வலிமையாக இருந்தால்தான் அது மீண்டும் வளர்ந்துவிடும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுய தொழில் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள ஆரம்பித்து விட்டது. சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் இந்த ஒரு நாளில் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிகழ்வுகளை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் என்பதை இப்பொழுது நீங்களே தேடி கொடுப்பீர்கள். எதை எப்படி செய்தால் அதில் நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்ல விதமான காரியங்கள் கிடைக்கும் என்பதை இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் கற்று தெரிந்து கொள்ளுங்கள் சில நபர்களுக்கு. அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறைந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே இந்த தருணத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே நல்லதாகவே மாறவா ஆரம்பிக்கும். நாளை முதல் உங்களுடைய தலைமை திறமை என்பதை வெளிப்பட்டு ஒரு உயர்வானது உங்களுக்குள்ள கிடைக்க போகுது. நாளை முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே
நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே மாற்றி கொடுத்துவிடும். இத்தனை காலமாக நான் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தினாலும் எனக்குரிய மதிப்பும் அங்கீகாரங்களும் கிடைக்கவில்லையே என்று ரகசியமாக உங்களுக்குள்ள உங்களுடைய அசல் தலைமை பண்பு உலகிற்கு இப்பொழுது ஒரு வெளிச்சத்தை போட்டு காட்டப்போகுது. குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடமாகவே இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த கூட்டங்களும் உங்களை அண்ணாந்து பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களும் அதுவும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பாராட்டுக்கள் என்பது தானாகவே கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்த காலங்கள் இருந்திருக்கலாம். அதிக நேரங்கள் உழைத்தும் உங்களுடைய முயற்சிக்கு உரிய ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்காமல் போன ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய திறமையை விட வேறு ஒருவர்களின் பெயர் முன்னிலைமைக்கு வந்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு மறைந்து இருந்த திறமைகள் இனிமேல் வெளியில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி ஏற்பட்டது என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அந்த நேரத்தில் உங்களை விடுத்து சென்றவர்களும் நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய தைரியங்கள் மட்டும் உங்களை விட்டு போகவில்லை. ஜோதிடத்தில் சிம்மம் ராசியான உங்களுக்கு மீண்டும் எழக்கூடிய மனவலிமை அதிகம் என்று இப்பொழுது கூறப்படுகிறது. ஒரு மரம் புயலில் சாய்ந்தாலும் அதனுடைய வேர்கள் வலிமையாக இருந்தால்தான் அது மீண்டும் வளர்ந்துவிடும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுய தொழில் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள ஆரம்பித்து விட்டது. சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் இந்த ஒரு நாளில் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிகழ்வுகளை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் என்பதை இப்பொழுது நீங்களே தேடி கொடுப்பீர்கள். எதை எப்படி செய்தால் அதில் நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்ல விதமான காரியங்கள் கிடைக்கும் என்பதை இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் கற்று தெரிந்து கொள்ளுங்கள். சில நபர்களுக்கு அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறைந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே இந்த தருணத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே நல்லதாகவே மாறவ ஆரம்பிக்கும். நாளை முதல் உங்களுடைய தலைமை திறமை என்பதை வெளிப்பட்டு ஒரு உயர்வானது உங்களுக்குள்ள கிடைக்க போகுது. நாளை முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே மாற்றி கொடுத்துவிடும். இத்தனை காலமாக நான் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தினாலும் எனக்குரிய மதிப்பும் அங்கீகாரங்களும் கிடைக்கவில்லையே என்று ரகசியமாக உங்களுக்குள்ள உங்களுடைய அசல் தலைமை பண்பு உலகிற்கு இப்பொழுது ஒரு வெளிச்சத்தை போட்டு காட்டப்போகுது. குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடமாகவே இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த கூட்டங்களும் உங்களை அண்ணாந்து பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களும் அதுவும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பாராட்டுக்கள் என்பது தானாகவே கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். நீங்கள் செய்த உழைப்பை யாரும்